உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் நம்பலத் தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஐபக்தி பசி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நாம் நம்முடைய பெரிய புராண தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாயனாரை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். எல்லாம் டெம்ப்ளேட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் யாரை பற்றி பார்க்க போகிறோன்ட்டு. கண்ணப்ப நாயனாரை பற்றி பார்க்க போகிறோம். கண்ணப்ப நாயனாருன்னு சொன்னாலே அது எத்தனையோ பேர் பேசி எவ்வளவோ தடவை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. கண்ணப்பர் கதை உங்களுக்கு ஒன்றுமே புதுசு கிடையாது. கண்ணப்பர் கண்ணெடுத்து அப்புனாரு, காலத்தியப்பர் கண்ணில் இவர் கண்ணெடுத்து அப்புனாரு. அந்த கதை உங்களுக்கு புதுசு கிடையாது. அது ரொம்ப பழைய கதை தான். எல்லாம் பல ஆயிரம் தடவை அடித்து துவைச்சாச்சு அந்த கதையை. இப்போ நானும் திரும்ப துவைக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஆனால் அந்த கதை புதிது கிடையாது என்று சொன்னாலும் அந்த கதையிலே கண்ணப்பருடைய அன்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒவ்வொரு தடவை கேட்கிற பொழுதும் புதுசாக தடவை கேட்குற மாதிரியே எங்களுக்கே இருக்கும். பேசுகிறவங்களுக்கே நாங்கள் ஒவ்வொரு பேச்சாளர் பேசி கேட்கிற பொழுது கண்ணப்பருடைய அன்புங்கிறது எங்களுக்கு அழுத்து போனதாகவே இருக்காது. எவ்வளவு தடவை கேட்டாலும் எப்படிப்பட்ட அன்பு ஐயா இது எவ்வளவு பெரிய விஷயம் என்று ஒவ்வொரு தடவையும் எண்ணி எண்ணி வியக்கக்கூடிய ஒரு அன்பாக அப்படி நினைந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நினைந்துன்னு சொல்லுவார்ல வள்ளல் பெருமான். அப்படி கண்ணப்பருடைய அன்பு என்பது அது அப்படிப்பட்ட ஒரு அன்பு. அந்த அன்பை பற்றி தான் நாம் இப்போவும் சிந்திக்க இருக்கிறோம். என்ன ஒரு சிறப்புனா, நம்ம உலகத்தில் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் மழை பெய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நேரத்தில் பெய்யும். ஆனால் நான் கூறுகிறேன், இன்றைக்கு இந்த பதிவை பார்க்கிறவர்கள் வீட்டில் எல்லார் வீட்டிலையும் ஒரே நேரத்தில் மழை பெய்யும். இந்த பதிவை பார்க்குறவங்க வீட்டில எல்லாம் அது தண்ணீர் மழையாக இருக்காது, கண்ணீர் மழையாக இருக்கும் என்று நான் கூறுவேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய பதிவு கண்ணப்ப நாயனாரை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாயனாரை பற்றி நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். நாம் வரலாறு இந்த பதிவில் பார்க்க போவது கிடையாது. வரலாறுக்கு அடுத்த பதிவு இருக்குது, கண்ணப்ப நாயனார் வரலாறுக்கு. இந்த பதிவில் நாம் அதற்கு முன்னாடி கண்ணப்பரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக ஒரே ஒரு வரியை பற்றி மட்டும்தான் நான் இந்த பதிவில் பேச போகிறேன். அந்த ஒரு வரி, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் கண்ணப்பரை எப்படி போற்றினார் என்றால், கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன். அந்த ஒரு வரியை பற்றி தான் நான் இப்போ முழுக்க பேச போகிறேன். இந்த ஒரு வரியில் அப்படி என்ன தம்பி விஷயம் இருக்குன்னா, நான் இதை விளக்குனா உங்களுக்கே புரியும். கண்ணப்பரை இவர் எப்படி கூப்பிடுறாரு, எப்படி வணங்குகிறார். கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பருங்கிறார். கலைமலிந்தனா நல்லா படித்து ஞானம் மிகுந்த நம்பின்னு அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன், கண்ணப்பர் வேடுவருங்க. அவருக்கு பள்ளிக்கூட வாசனையே கிடையாது. ஆனாவண்ணா தெரியாதவருக்கு. ஆனால் ஆனாவண்ணா தெரியாத கண்ணப்பரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கலைமலிந்த சீர் நம்பிங்கிறாரு. இது எப்படி சரியாகும்? ஒரு ஞான சம்பந்தரை சொல்லியிருக்கலாம். ஞான சம்பந்தர் 3 வயதிலே அம்பிகைபால் ஞானப்பால் உண்டு மெய்ஞானம் சிவஞானம் பெற்றவர். அவரை கலைமலிந்த சீர் நம்பின்னு சொல்லலை. ஆனால் 1ஆம் கிளாஸ் கூட போகாத இவர் பள்ளிக்கூட வாசனை இல்லாத இவருக்கு கலைமலிந்த சீர் நம்பின்னு சுந்தரமூர்த்தி சாமி பட்டம் கட்டுறார். என்ன காரணம்? அதுதான் இந்த பதிவினுடைய முழுமை. என்னன்னா, கலைமலிந்த சீர் நம்பின்னு சொல்கிறாருல்ல, நம்ம கல்விங்கிறது இன்றைக்கி என்னன்னு நினைக்கிறோம். நல்லா நம்ம போய் ஸ்கூலுக்கு போய் படித்து முடித்து, காலேஜ் போய் படித்து முடித்து ஒரு டிகிரியை வாங்கிட்டா நம்ம படிச்சிட்டோம், நம்ம கல்வி கற்றுவிட்டோம், கல்வியின் கரை கண்டு விட்டோம்னு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான கல்வி எப்பொழுது முழுமை பெறுகிறதுன்னு கேட்டால், வள்ளுவப்பெருந்தகை சொல்கிறாரு, கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். நீ எவ்வளோதான் எத்தனை டிகிரி 10-15 டிகிரி படித்து உன் பேருக்கு முன்னாடி டிகிரியை போட்டுக்கிட்டாலும் அந்த டிகிரியால் இறைவனை, நீ கற்ற கல்வியினால் நீ இறைவனை வணங்காத வரைக்கும் அந்த கல்வி உனக்கு பயன் கொடுக்காத கல்விதான். இன்றைக்கு கல்வியெல்லாம் அப்படித்தான் இருக்குது. அன்றைக்கு கல்வி வாளறிவன் நற்றாளுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிற கல்வியாக இருந்துச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி வாளறிவன் நற்றாளுக்கு நாமளே போனாலும் நம்மளை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துட்டு போடுகிற கல்வியாகத்தான் இருக்கிறது. அப்போ கல்வியினுடைய பலன் என்பது இறைவனை நாம் அடைகிற பொழுதுதான் அது பரிபூரணம் பெறுகிறது. இதைத்தான் அதிவீர ராமபாண்டியர் கூட சொல்லியிருப்பாரு, மன்றில் நடிக்கின்ற பால்வண்ணர் நாமம் என்ன மாந்தர் படிக்கின்ற நூலெல்லாம் பால். நீ எவ்வளோ புத்தகம் வேணா படிச்சுக்கோ, அங்கே சிதம்பரத்திலே திரு அம்பலத்திலே கூத்தாடி கொண்டிருக்கிறானே அந்த பால்வண்ணனாகிய சிவபெருமானுடைய திருநாமத்தை நீ என்னவில்லை என்றால் நீ 10,000 புக்கு பிடிச்சாலும் அது எல்லாமே பாழ்தான்ட்டு அதிவீர ராமபாண்டியரும் சொல்கிறார்.
சரி, இப்போ இதெல்லாம் நீ எதுக்கு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கிறன்னா, கண்ணப்பர் படிக்கலை, ஒத்துக்கிறேன். கற்றதனால் காய பயனன் கொள்ளுங்கிறதுல கல்விங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜாக வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? வாளறிவன் நற்றால் தொழுதல். கண்ணப்பர் கல்வி படிக்கலை, ஸ்கூலுக்கு போகலன்னெலாம் சொல்லுறோம். அப்போ அவர் என்ன பண்ணார்? டைரக்டாக செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டார். வாளறிவன் நற்றால் தொழுதல் என்கிற 2ஆம் பகுதிக்கு அவர் முதலே போயிட்டார், எடுத்த எடுப்புலையே. ஆகையால் தான் வந்து அது கல்வியின் கரை காணாமல் அது போயிருக்க முடியாது. இப்போ கற்றதனால் பயன்தான் வாளறிவனை தொழுகிறோம். கண்ணப்பரும் அதே மாதிரி தான். அவர் கல்வி கற்றிருப்பார், முற்பிறவியில் கற்றிருப்பார். அதை பற்றி நாம் பின்னாடி சிந்திக்க போகிறோம், அந்த முற்பிறவியை பற்றி. அந்த முற்பிறவியிலே கற்ற கல்வியின் பயனாக இப்பிறவியிலே அவர் வாளறிவன் நற்றாலை நேரடியாக சிந்திக்கும் பெறுவற்றார். ஆதலால் தான் இவரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கலைமலிந்த சீர்நம்பிங்கிறார். கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர். இவருக்கு இன்னொரு சிறப்பு, இதே விளக்கம் கொடுக்கணும்னா, இவரை ஏன் கலைமலிந்த சீர்நம்பின்னு சொல்கிறோன்னு கேட்கிற பொழுது, இவர் படிக்கலை தான், ஆனால் படித்து பாட்டெழுத தெரிந்த, பாடல்கள் புனைய தெரிந்த, பண்கள் தெரிந்த எல்லா புலவர்களும் எல்லா அடியார்களும் இவர்களை போற்றி இருக்கிறார்கள். கண்ணப்பருடைய அன்பை பாடாத பாடலே கிடையாது என்கிற அளவிற்கு நீங்கள் சைவ இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா, எந்த இலக்கியமாக இருந்தாலும் கண்ணப்பரனுடைய அன்பை அந்த இலக்கியம் பாடி இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நான் திருவாசகம், கண்ணப்பன் ஒப்பதுவோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் மாட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான்கருணை சுண்ணப்புன் நீற்றற்கே சென்றூதாய் கொத்தும்பின்னு மாணிக்கவாசகர் பாடுகிற பொழுது என்ன சொல்றாரு? அன்புன்னு சொல்லிட்டா அந்த அன்புக்கு ஒரு உருவம், அன்பு என்பது அருவம் தான். ஆனால் அந்த அன்புக்கு ஒருவேளை யாராவது உருவம் தீட்ட வேண்டும் என்று நினைத்தால் அந்த உருவம் கண்ணப்பரனுடைய உருவமாகத்தான் இருக்கும் மாணிக்கவாசகர் அடித்து சொல்கிறாரு. அந்த கண்ணப்பனை போன்ற அன்பினை என்னிடத்துல பார்க்காத பொழுதும் என்னை வந்து ஆட்கொண்டாயே சிவபெருமானேன்ட்டு பாடுகிறார் மாணிக்கவாசகர். இதே போல திருவாசகத்தில் இன்னொரு இடமும் இருக்கு. இந்த இடம் எல்லாருக்குமே தெரியும், கண்ணப்பன் ஒப்பது ஒரு அன்புண்மை எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு இடமும் இருக்கு திருவாசகத்துல, நிறைய இடத்துல அவர் கண்ணப்பரை பாடியிருக்கிறார் மணிவாசக பெருமான். இதுல இன்னொரு இடம் ரொம்ப சிறப்பான இடம். பொருட்பற்றி செய்கின்ற பூசணைகள் போல் விளங்க. கண்ணப்பருடைய வழிபாடு ஆகம வழிபாடு கிடையாது, அது அன்பு வழிபாடு. ஆனா அவர் என்ன பண்றாரு? அந்த அன்பு வழிபாட்டை ஆகம வழிபாட்டு போல் இருக்கணுமா. ஏன்னா ரெண்டும் வேற வேறையா இருந்தால் வித்தியாசம் நமக்கு தெரியாதுல்ல. இருந்தாலும் அது மாதிரியே இருக்கணும். இந்த ஆகம வழிபாட்டை போலவே ஒரு அன்பு வழிபாடு இருக்கணுங்கிறதுனால அவர் என்ன பண்றாரு? ஆகம வழிபாட்டில் நம்ம என்ன இறைவனுடைய திருவடிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதனால இங்க என்ன பண்றாரு? செருப்புற்ற சீரடி, அது பிஞ்சு போன செருப்புங்க. அந்த செருப்பை போட்டிருந்தது கண்ணப்பருடைய சீரடிகள்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. செருப்புற்ற சீரடி, வாய் கலசம். எது? மாமிசம் கறியெல்லாம் சாப்பிட்ட வாயி மாணிக்கவாசகருக்கு கலசமா. வாய் கலசம், ஊன் அமுதம். அவர் வந்து பன்றிக்கறியும் யானைக்கறியும் இந்த மான்கறியும் கொண்டு வந்தாரு. அந்த ஊன் அமுதமா, தேவாமிரதத்தை விட அது இனிப்பா இருக்கான். ஊன் அமுதம் விருப்புற்று வேடன் சேடறிய மெய்குளிர்ந்தங்கு அருட்பெற்றவான் என்று தோல் நோக்கம் ஆடாமோன்னு மாணிக்கவாசக பெருமான் பாடுகிறார் என்று சொன்னால் அவர் கண்ணப்பரை அவ்வளவு போற்றி இருக்கிறார். பெரிய புராணத்திலேயே நமக்கெல்லாம் ஞானசம்பந்தருடைய புராணத்தில் ஞானசம்பந்தர் காலத்திக்கு போகிறார், திருக்காலத்திக்கு. அவர் திருக்காலத்திக்கு போகிறப்ப அதை சேக்கிழார் எப்படி சொல்கிறாரு? திருக்காலத்திக்கு ஞானசம்பந்தர் பிள்ளையார் போகிறாரு. போனவர் முதல்ல என்ன பண்ணுறாரு? காலத்தியப்பரை கும்பிடுறாரு. திருக்காலத்தினாதர் சிவபெருமானை கும்பிடுகிறாரு. பஞ்சபூத தலங்களில் காற்றின் தலமாக இருக்கக்கூடிய தலம். அந்த காலத்தியப்பரை வணங்குகிறாராம். வணங்கினதுக்கப்புறம் ஞானசம்பந்தர் கண்ணப்பரை கும்பிடுகிறார். இது ஒரு காட்சி. இதை சேக்கிழார் நமக்கு எப்படி சொல்றாருங்கிறது தான் அங்கே இருக்கிற மாட்சியே. என்ன சொல்றாருன்னா, கும்பிட்ட பலன் காண்பார் போல மெய்வேடர் பெருமானை கண்டு விழுந்தாராம். யாரை கும்பிட்ட பலன்? காலத்தினாதரை கும்பிட்ட பலன் எதுனா கண்ணப்ப நாயனாரை கும்பிடுவதான். நான் சொல்ல, சேக்கிழார் சுவாமிகள் சொல்றாரு. ஞானசம்பந்தர், அதுவும் நாம கிடையாது, திருஞான சம்பந்த பிள்ளையாரு. திருஞான சம்பந்தர் கண்ணப்ப நாயனாருக்கு பின்னாடி வந்தவர் என்பது இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும். கண்ணப்ப நாயனார் எல்லாருக்குமே காலத்தால் முற்பட்டவர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் நூற்றாண்டு நம்ம ஒரு குத்து மதிப்பாக ஒரு கணக்கு சொல்லலாம். அப்போ காலத்தால் முற்பட்ட நாயனார் அவர். கண்ணப்பருடைய அன்பும் முற்பட்டது, கண்ணப்பருடைய காலமும் முற்பட்டது இவர்களுக்கெல்லாம். அப்போ ஞானசம்பந்த பிள்ளையார் வருகிறாரு. வந்தவர் அதை சேக்கிழார் சொல்கிற பொழுது முதல்ல காலத்தினாதரை கும்பிட்டாரு.
இப்போ நாமெல்லாம் இறைவனை கும்பிட்டா இறைவன் நமக்கு என்ன பலன் கொடுப்பாரு, என்ன பயன், இந்த வழிபாட்டுக்கு இந்த நாளில் இது பண்ணால் என்ன பலன்னு கேட்குறோம்ல. அது மாதிரி தான் ஞான சம்பந்தருக்கு காலத்தினாதரை கும்பிட்டதனுடைய பலன் என்னன்னு கேட்டால் சேக்கிழார் சொல்கிறாரு, கண்ணப்பரை கும்பிட்டாரு. காலத்தினாதரை கும்பிட்டதனுடைய பலன் இதுதான் நம்ம சமயத்தினுடைய சிறப்பு. அதாவது ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய அடியாரை, ஒரு மானுடனை ஆண்டவனுக்கும் மேற்பட்ட நிலையில், அதாவது இந்த கண்ணப்பரை கும்பிட்டதனுடைய பலன் காலத்தினாதர் வழிபாடுன்னு சொன்னால் அது சரி, நியாயம். ஆனால் சேக்கிழார் என்ன சொல்கிறாரு, காலத்தினாதரை கும்பிட்டதனுடைய பலன் கண்ணப்பர் வழிபாடு என்றால் அப்போ கண்ணப்பருடைய அன்பு அந்த இடத்துல காலத்தியப்பரனுடைய அருளை காட்டிலும் உயர்ந்து இருக்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்போ ஞானசம்பந்தர் புராணத்தில் சம்பந்த பிள்ளையாரும் தேவாரத்தில் நிறைய இடத்துல கண்ணப்பரை பாடி இருக்கிறார். இவர்கள் மட்டுமல்ல, அப்பர் பாடி இருக்கிறார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், எத்தனையோ பேர், நக்கீரதேவ நாயனார் 11ஆம் திருமுறையில் பாடியிருக்கிறார். நக்கீரதேவ நாயனார் திருக்கண்ணப்ப தேவர் திருமரம் என்று கண்ணப்பருக்காகவே ஒரு நூல் பாடியிருக்கிறார், 11ஆம் திருமுறையில் இருக்கு. அது தவிர்த்து கையிலை பாதி காலத்தி பாதி அந்தாதியிலையும் கண்ணப்பரை பற்றி நக்கீரதேவ நாயனார் நிறைய குறிப்புகள் கொடுக்கிறாரு. இப்படி எல்லாருமே பாடியிருக்கிற பொழுது இதுல எல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு ஆதிசங்கரர் கண்ணப்பரை பற்றி குறிப்பிடுகிறார். ஆதிசங்கரர் குறிப்பிடுகிற பொழுது சொல்கிறாரு, நடந்து தேய்ந்த பழைய செருப்பு சிவபெருமானுடைய புருவ மத்தியில் பட்டது. எச்சில் நீர் கங்கை நீர் போல் கங்கை நீரை காட்டிலும் இனிப்பாக இருக்கிறது. உண்ட மாமிச உணவு தேவாமிருதத்தை காட்டிலும் உயர்ந்ததாக நிற்கிறது. வேடன் உயர்ந்த பக்தனாகி இருக்கிறான், அன்பு எதைத்தான் சாதிக்காதுன்னு ஆதிசங்கரர் சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம், அதனுடைய தமிழ் விளக்கம் இது. அப்படி ஆதிசங்கரர் வரைக்கும் இத்தனை அடியார்களையும் கண்ணப்பரனுடைய அன்பு ஈர்த்திருக்கிறது என்றால் அதனால்தான் இவர் கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர். இப்போ அந்த கண்ணப்பருடைய முற்பிறவி என்னவா இருக்கும்னு கேட்டால், இப்போ நாமெல்லாம் கண்ணப்பர் கதையிலிருந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் ட்ராவல் பண்ணி மகாபாரதத்துக்கு போகிறோம். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் கௌரவர்களுக்கிடையே அந்த சூதாட்டம் நடக்கிறது. சூதாட்ட மண்டபத்தில் நிகழ்ந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதை பற்றியெல்லாம் நான் இங்கு பேச விளையவில்லை. அந்த சூதாட்ட மண்டபத்திலே பாண்டவர்களுக்கு பெரும் அநீதியானது இழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அவங்க வனவாசமும் அஜ்ஞாதவாசமும் போக வேண்டும்னு கௌரவர்கள் சொல்கிறார்கள். அதன்படி பாண்டவர்களும் வனவாசத்துக்கு போகிறார்கள். வனவாசத்திற்கு போன பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணியை கொடுக்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் இந்த வனவாசத்தை உங்களுக்கான பயிற்சி காலமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இதற்கு பிறகு ஒரு பெரிய பாரத போர் வர இருக்கிறது. அந்த போரிலே நீங்கள் இன்றைக்கு எடுக்க போகிற பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு துணை செய்யும்னு கிருஷ்ண பரமாத்மா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழி காட்டுகிறாரு. அப்பொழுது அர்ஜுனரை கூப்பிட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, அர்ஜுனா, இந்த மாதிரி ஆயுதங்களிலேயே சிறந்த ஆயுதம் பாசுபதாஸ்திரம். அந்த அஸ்திரம் நினைத்தால் அது எவ்வளவு பெரிய பேரழிவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். அது சிவபெருமானுடைய படைக்களம் பாசுபதாஸ்திரம் என்பது. நீ சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அந்த பாசுபத ஆயுதத்தை பெற்று வர வேண்டும். அது உனக்கு போரிலே மிகப்பெரிய உதவியாக இருக்க போகிறதுன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லி அனுப்புறாரு. அர்ஜுனரும் காட்டுக்கு போனோன்னா அவர் தவத்துக்கு போகிறாரு. சிவபெருமானை எண்ணி பல நெடுங்காலம் தவம் இருக்கிறாரு. அப்படி தவம் இருக்கிற செய்தி துரியோதனனுக்கும் தெரிய வருகிறது, கௌரவர்களுக்கும் தெரிய அவங்க யோசிக்கிறான், ஐயோ இவன் பாட்டு பாசுபதாஸ்திரம் வாங்கிட்டு வந்துட்டா போரில் இவனுக்கு அது பெரிய படை ஆயுதமாயிடுமே, அப்படி என்ற நம்ம வெற்றிக்கான வாய்ப்புகள் குறைந்து விடுமே, இவன் வரவே கூடாது, அதாவது பாசுபதம் வரக்கூடாதுன்னு நினைக்கல. அந்த அர்ஜுனனே வேணாம், அர்ஜுனன் இருந்தாலே போரிலே பெரிய பாதிப்பு கௌரவர்களுக்கு என்பதை அவர்கள் முன்பே அறிந்திருந்தார்கள். அதனால இந்த அர்ஜுனனே வர வேண்டாம், தவம் பண்ண போனவன் அப்படியே போகட்டும்னு இவர்கள் ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். மூகாசுரன் என்கிற ஒரு அசுரனை வர சொல்லி அந்த மூகாசுரனை பன்றியாக மாறி போய் நீ அர்ஜுனனை கொன்று அப்படியே தவத்தில் இருப்பான், தவத்தில் இருக்கிறதுனால அவன் முழிப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி தான், அந்த தவத்திலே இருக்கும் கோலத்திலே நீ அவனை கொன்று விடுன்னு மூகாசுரனை துரியோதனன் அனுப்புகிறான். அந்த மூகாசுரனுக்கு என்ன ஒரு வரம்னா, சிவபெருமானை தவிர யாராலும் அவனை கொல்ல முடியாது என்பது அவனுடைய வரம். இப்போ அர்ஜுனனே போர் புரிந்தாலும் மூகாசுரனை வதம் புரிய முடியாது. அப்படி ஒரு சூழல். அந்த மூகாசுரன் பன்றியாக மாறி நேராக அர்ஜுனர் தவம் பண்ணுகிற இடத்துக்கு போகிறான். அங்கே அர்ஜுனன் தவத்தில் இருப்பதை பார்க்கிறான். இதையெல்லாம் மேலே இருந்தும் கைலாயத்திலிருந்தும் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, சரி இந்த சமயத்தை நாம் விட்டோம்னா அர்ஜுனனை மூகாசுரன் கொன்று விடுவான், ஆகையால் அர்ஜுனனுக்கு ஆட்கொண்டு அருளக்கூடிய தருணம் இதுதாண்டு சிவபெருமான் முடிவு பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் நேரடியாக போக மாட்டார். நேரடியாக போனால் அவர் சிவபெருமான் கிடையாது, அவரும் ஏதாவது வேஷம் கட்டிக்கிட்டு தான் போகணும். அவர் என்ன திருவேடம் தரிக்கிறாரு, அவர் வேடுவனாக மாறுகிறார். அம்பிகை வேடிச்சியாக மாறுகிறாரு.
சிவபெருமான் சுவாமி வேடுவனாக மாறுகிறார், அம்பிகை வேடுவச்சியாக மாறுகிறாரு, குழந்தை குமரனையும் ஒரு வேடுவ குழந்தையாக மாற்றி கையிலே தூக்கி கொண்டு அம்பிகை வருகிறாரு, பூதகணங்கள் எல்லாம் வேடர்களாக மாறுகிறார்கள். எல்லாரும் அர்ஜுனருக்காக இந்த பன்றிக்காக வருகிறார்கள். இந்த பன்றிக்கும் இந்த இடத்துல இதை வில்லிபுத்தூரார் சொல்கிற பொழுது, வில்லிபுத்தூரார் சொல்ற போது எப்படி சொல்லுவாரு, ஓரேனம் தனை தேட ஒளித்தருளும் இருபாதத்து ஒருவன் அந்த போரேனம் தனை தேடி கணங்களுடன் புறப்பட்டான் பொருவில் ஏந்தி. என்ன சொல்ல வராரு, அன்னைக்கு சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதியாக, அண்ணாமலை ஜோதியாக, ஆதி அந்தமற்ற அருட்பெரும் ஜோதியாக நின்ற பொழுது இந்த திருமால் பன்றி வடிவம் கொண்டு திருவடியை நோக்கி போனாரு. ஓர் ஏனம்னா ஒரு பன்றி, ஓர் ஏனம் தேடியது. ஆனால் அந்த தேடிய பொழுது அதற்கு திருவடியை காட்டாமல் மறைத்து அருளிய இரு பாதங்களை கொண்ட ஒருவன் என்ன பண்றான், அன்னைக்கு அந்த பன்றி இந்த ஆளுடைய திருவடியை தேன்னுச்சு. இன்னைக்கு இந்த ஆள் என்ன பண்றாரு, ஒரு பன்றியை தேடி போறாரு. ஒருவன் அந்த போரேனந்தனை தேடி, அன்னைக்கு பண்ணி இந்த ஆளை தேர்ந்துச்சு பன்றி, இன்றைக்கு இந்த ஆள் ஒரு பன்றியை தேடிக்கிட்டு போறாரு. இது என்ன வியப்புங்கிற மாதிரி வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுகிறாரு. போரேனம் தனை தேடி கணங்களுடன் புறப்பட்டான் பொருவில் ஏந்திங்கிற பொழுது அவன் பூதகணங்களை வேடர்களாக மாற்றி அவர்களோடு வில்லை ஏந்தி அவன் புறப்பட்டு வருகிறான்னு சிவபெருமான் வருவதை வில்லிபுத்தூரார் சொல்றாரு. ஆக அப்படி சிவபெருமான் வராரு. வந்தவர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. எங்கள் அர்ஜுனன் தவசில் இருக்கிறார். தவசில் இருக்கிற அர்ஜுனனுக்கு ஏதோ மனசில் ஒரு கலக்கம் ஏற்படுகிறது தெரியுது. அந்த உள்ளுணர்வு காட்டி கொடுக்கறது முன்னாடி ஏதோ பகைவன் வந்திருக்கிறான். ஏன்னா அவன் ஒரு வீரன். வீரனுக்கு பகை எந்த பக்கம் வந்தாலும் அவனுக்கு அது நிச்சயம் தெரியப்படுத்தி விடும் அந்த மனம். அப்படிப்பட்ட மனம் இருந்ததுனால அர்ஜுனனுக்கு பகை வந்து விட்டது, தாக்க வருகிறதுன்னு தெரிஞ்சிருச்சு. அவனும் முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா முன்னாடி ஒரு பன்றி ஓடி வந்து கொண்டிருக்கிறது தன்னை நோக்கி. அவன் நேரா அவனுடைய காண்டீபத்தை எடுத்தான், அந்த பன்றியின் மீது குறிவைத்தான், கணையை விடுத்தான். அங்கே போனது ஒரு கணை கிடையாது, 2 கணை போனது. ஏன்னா இந்த ஆளும் சிவபெருமானும் வேடுவனாக வந்த கிராத ரூபம். அந்த வேடுவத்துக்கு கிராத ரூபம்னு பேர் தமிழ்ல. அப்படி கிராத ரூபமாக வந்த சிவபெருமானும் ஒரு அம்பு விடுக்கிறாரு. 2 அம்பும் போய் அந்த பன்றி மேல குத்துது. பன்றி செத்து போச்சு. இப்போ பன்றி செத்து போச்சு, பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா இங்கே தான் ஒரிஜினல் பஞ்சாயத்தே ஆரம்பிக்குது. இப்போ 2 பேரும் பார்த்துட்டு அர்ஜுனர் சொல்றாரு, இந்த பன்றியே இந்த மூகாசுரனை நான் தான் வதம் பண்ணேன், உனக்கு வேணும்னா நீ இந்த பன்றி எடுத்துட்டு போயிட்டு. ஏன்னா அவருக்கு சிவபெருமான்னு தெரியாது, வந்தது வேடன்னு நினைச்சிட்டாரு. வேடன் நினைச்சிட்டு அவரு சொல்றாரு. இந்த வேடன் சொல்கிறாரு, இல்லை என் குறி என்றைக்குமே தப்பாது, என்னுடைய அம்பு தான் முதல்ல இந்த பன்றி மேல பட்டது, நான் தான் இந்த பன்றியை கொன்றேன் அப்படின்ட்டு 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் சிவபெருமான் தொடக்கி வைக்கிறாரு. அவெல்லாம் அவருடைய திருவிளையாடல். தொடக்கி வைத்த அந்த வாக்குவாதமே முடிவில் சரி, யாரு இந்த நம்ம 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வச்சுக்குவோம், அந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பன்றியை கொன்றவர்கள்னு முடிவு பண்ணி, விற்போர் வேண்டாம், விற்போர் தான் ஏற்கனவே இங்கே நிகழ்த்தியாச்சே, நம்ம மற்போர் நிகழ்த்துவோம் என்று, மற்போர்னா மல்யுத்தம், மல்யுத்தம் நடத்துவோன்ட்டு சிவபெருமான் அர்ஜுனர் முடிவுக்கு 2 பேரும் மல்யுத்தம் பண்ணுறாங்க. யார், அந்த வேடனாக வந்த பெருமானும் அர்ஜுனனும். அப்போ வேடனாக வந்த பெருமான் என்ன பண்றாரு, மல்யுத்தத்தில் இப்படி இறுக்கி பிடிப்பார்கள், அது மாதிரி அர்ஜுனரை இறுக்கி பிடித்து விடுகிறார். எப்படி மாணிக்கவாசகர் சிக்கன பிடித்தேன்னு சொன்னார்ல, இங்கு மாணிக்கவாசகர் அங்கு சிவபெருமானை தேடி போய் சிக்கன பிடித்தார்னா, இங்கு சிவபெருமான் அர்ஜுனரை தேடி சிக்கன பிடித்து கொண்டார். அப்படி சிக்கன பிடித்து கொண்டார். ஆனா அது சாதாரணமா பிடித்திருந்தா பரவாயில்ல, மல்யுத்தத்தில் பிடிச்சிட்டா மூச்சு விட முடியாது, ரொம்ப சிரமமாயிரும். அர்ஜுனர் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டார். என்னையே வென்று விட்டாய் என்றால் நீ வேடனாக இருக்க முடியாது, நீ வேதமும் காணாத பாதங்களை உடைய பரம்பொருளாகத்தான் இருக்க முடியும்னு அர்ஜுனர் வணங்கி நிற்கிறாரு. அப்பொழுது சிவபெருமான் உமையொரு பாதியோடு மாதொரு பாகனாக விடை மீது காட்சி கொடுக்கிறாரு. குழந்தை முருகப்பெருமானோடு அற்புதமான காட்சி அர்ஜுனருக்கு கிடைச்சதா? கிடைச்ச உடனே அர்ஜுனருடைய புத்தி மாறுகிறது. எனக்கு பாசுபதமும் வேண்டாம், எனக்கு போரும் வேண்டாம், எங்களுக்கு அரசும் வேண்டாம், சிவபெருமானே உன்னுடைய திருவடி என்னும் நிலையாகிய அரசை எனக்கு கொடுத்து விட, எனக்கு அது போதுன்ட்டு அர்ஜுனர் விழுந்தார். அதாவது தவம் பண்ணதே பாசுபதத்துக்காக. ஆனால் பெருமானை பார்த்தோன்னா அதை கேட்கணும்னு தோணல, சரணாகதி ஆயிட்டார். பெருமானுக்கும் ஆசை தான், சிவபெருமானுக்கு ஆசை, இந்த மாதிரி அன்பர்களை பார்த்தால் அழைத்து கொண்டு போகணும்னு பெருமானுக்கும் ஆசை. அவரும் கூப்பிட்டுட்டு போயிருப்பாரு. ஆனால் நடுவில் ஒரு ஆள் முறைச்சு பார்த்துருப்பாரு, அவர் தான் கிருஷ்ண பரமாத்மா. அதனால சிவபெருமான் என்ன சொல்றாரு,
அர்ஜுனா, எனக்கும் உன்னை கூட்டு போகணும்னு ஆசை தான். ஆனா உன்னை வச்சுதான் 18 அக்ரோனி சேனையை அழிக்கிறதற்கான பாரத போரை கிருஷ்ணன் தீட்டி இருக்கிறான்னு. அந்த பாரத போரில் நீ தான் அவன் பயன்படுத்த போகிற மிகப்பெரிய ஆயுதம். இந்த ஆயுதத்தை நான் தூக்கிட்டு போயிட்டேன்னா கிருஷ்ண பரமாத்மானால பாரத போரை நிகழ்த்தி முடிக்க முடியாது. அது ஒரு மிகப்பெரிய போர். அந்த போரிலேயே கண்ணன் உன்னை வைத்து தான் தர்மத்தை நிலைநாட்ட போகிறான். அதனால் இந்த பிறவியிலே நீ கண்ணனுக்கு துணையாக நின்று அறத்தை நிலைநாட்டு. உனக்கு இன்னொரு பிறவியை நான் வழங்குகிறேன். அந்த பிறவியிலே அன்பே வடிவமாக நீ கண்ணப்பனாக தோன்றி திண்ணனாக தோன்றி என்னை அடைவாயின்னு சிவபெருமான் அருள்கிறாரு. அதே போல அர்ஜுனர் அந்த பிறவியிலே பாரத போரிலே போரிட்டு அறத்தை நிலைநாட்டி அடுத்த பிறவியிலே கண்ணப்பராக பிறக்கிறாரு. அன்புக்கு ஒரு உருவமாக பிறக்கிறார். என்ன ஒரு சிறப்புனா, அர்ஜுனர் இந்த பிறவியில நாம் அவரை பார்க்கிற பொழுது இன்னைக்கும் நம்ம வீரம்னா அது அர்ஜுனனை மாதிரி தான் சொல்றோம். அப்படி என்றால் வீரம் என்று பார்த்தால் அர்ஜுனனை போல வீரம். அன்புன்னு பார்த்தா யாரை சொல்றோம்? கண்ணப்பரைத்தான் கூறுகிறோம். அப்ப வீரம்னாலும் அவர் தான், அன்புனாலும் அவர் தான் என்பதுதான் அந்த அர்ஜுனனுடைய சிறப்பு. அடுத்த பிறவியில் அவர் தான் கண்ணப்பராக பிறக்கிறார். இப்ப அடுத்த பிறவியில் அவர் பிறந்த பிறகு அவர் கண்ணெடுத்து அப்புனது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது எப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிகழ்ந்தது, அதற்கு முன்னும் பின்னும் நிகழ்ந்த பல சுவையான நிகழ்வுகள் பெரிய புராணத்திலே பேசப்பட்டிருக்கின்றன. அந்த நிகழ்வுகளோடு நாம் அந்த கண்ணப்பரனுடைய அருள் வரலாற்றை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.